பூச்சுமை சரி நம்மளோட முதல் டோல். இந்த மாதிரி எவ்வளோ நாள் ஆச்சு ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணி. ஏற்காடு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி சென்னையிலேருந்து காலையில் 6:30 மணிக்கு கிளம்பி சடன் பிளானு பைக் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் பெட்ரோல் எப்போ போடுறதா இருந்தாலும் ஜியோ பம்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் கிடைக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ஜியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் கிளம்புறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. போவோமா மாட்டோமான்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அப்படியே போனாலும் நம்ம எப்படி போகிறோன்றது அதை விட கொஸ்டின் மார்க்காக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல எல்லாமே பிளான் பண்ணி 50-50லே இருந்தது. காரா பைக்கா, ஒரு வழியாக காரில் கிளம்பிட்டோம். பைக்கை வீட்டில் விட்டுட்டு, ஆனாலும் பைக் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல சரி காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். இது வந்து சென்னையிலேருந்து ஏற்காடு போனீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து 3 ரூட் காட்டும். ஸோ அதில் நிறைய பேர் போகாத ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்க ரூட்டு தான். யூஸ்வலாக போகிறது பார்த்தீங்கன்னா சேலம் ரூட்டு. ஸோ சென்னையிலேருந்து சேலம் டு ஏற்காடு தான் போவாங்க. பட் இந்த டைம் எனக்கு ஃபஸ்ட்டு டைமு அதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது. கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஈவன் யூடியூப்லேயுமே வந்து இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பேர் அந்த ரூட்டை வந்து கண்டுபிடிச்சி போயிட்டு இருக்காங்க. அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரூட்டு நிறைய பேர் மேபி காட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சென்னை சேலம் இல்லைன்னா வேலூர் வழியாக போயிட்டு ஊத்தாங்கரை வழியாக போகிற அந்த ரோடு தான். பட் இது வந்து நிறைய பேர் போட்டதில்லை. ஸோ இது வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இதுவும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ரூட் எடுத்துட்டோம். திருச்சி மலைக்கோட்டை மெஸ் ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்ணும், நல்லா திருப்தியாக சாப்பிட்ணுன்னா இந்த இடத்த வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். மசாலா தோசைக்கு வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். இங்கே சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது. கரெக்டாக எங்கன்னா அச்சிரப்பாக்கம் டோலுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருச்சி மலைக்கோட்டை மெஸ் சாப்பிடுங்க. ஸோ இது கரெக்டாக எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஜங்ஷனுக்கு முன்னாடி, அதாவது டுவர்ட்ஸ் நம்ம அச்சரப்பாக்கம்லேருந்து போகிற இடத்துல திண்டிவனம் முன்னாடி அம்மா டீ ஷாப்னு ஒன்று வரும். அந்த இடத்துல ரைட் திரும்பும். திருவண்ணாமலை ரூட் யூஸ்வலாக திருவண்ணாமலைக்குலாம் இந்த பக்கம் தான் பஸ்ஸில் போவாங்க. ஸோ அந்த ரூட் கைஸ், இந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக கோலமாவு இருக்கும். இந்த கலர் இந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்கும் கோலமாவு, கலர் கலராக விற்றுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் விற்றுன்னு இருப்பாங்க. இங்கே பாருங்களேன், மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். இன்னொன்று மக்களே, டிசம்பரில் மழை வரும்னு இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது கூட. மே மாதம்லாம் மழை பெய்யுது, ஜூன் மாதம் மழை பெய்யுது, ஜூலை மாதம்லாம் மழை பெய்யுது. மழை பெய்ய வேண்டிய டிசம்பர் மாதம் வெயில் கொளுத்துது. இதே எங்கள் அக்கா கிட்ட கேட்டிருந்தா குளோபல் ஏதோ சொல்லியிருக்கோம், வாழை நுழையாத மாதிரி. சந்தோஷமா படுறான் பார்த்தீங்களா? சந்தோஷம் பாடல் வரிகள் அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்க, நல்ல நல்ல வரிகள் இதெல்லாம். ஆமாங்க ஆமாங்க, அனுபவிச்சே இருக்காம. காதல் காலத்தில் அவதான் கற்பூரம், கல்யாணம் அவளேதான் பூதம். காதல் கல்யாணம் பொண்டாட்டி மூஞ்சிய பார்த்தாலே பாடு. இத தைரியமான ஆளாச்சு, பாடு. ஓகே ரகுவரன், முடிச்சு விட்டுட்டீங்க. நம்ம இப்போ அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கோம். ஃபாரஸ்ட் ஏரியான்னு தான் போட்டிருக்காங்க. அபிஷேகன் அங்கிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா
நீங்கள் தான் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வண்டி வீடியோ எடுத்து கொடுத்துருவோம். குடிலுக்கு வைக்கோல் வேணும்டா, அதுலேருந்து எடுத்துக்கலாமா? நீ கையை வெளியே வச்சுக்கோயா, அதுலேருந்து வரும். ஒன்றா பிடிச்சி உள்ளே போட்டுரு. இது எங்களோட ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் எபிசோட் விஜே சித்து விலாக்ஸில். எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து கொடைக்கானல் சீரீஸ் ஓடும், அப்படி இல்லைன்னா பைக் ட்ரிப் ஓடும். முக்கால்வாசி பேருக்கு இவங்க தான் இப்போ டைம் பாஸாக இருக்காங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும். சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங்லேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களே. எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. பைக்கில் வந்துருக்கலாம், கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா, வெயில் இல்லாமல் இருந்திருந்தா. சுடுது, காலெல்லாம் சுடுது. ஆக்சுவலாக காருக்குள்ளேயே சுடுது, ஏசி அவ்வளோவா தெரியவே இல்லை. ஆனால் ரோடு சம்ம ரோடு. இதுக்கு டோல் கொடுக்கலான்னா தாராளமாக கொடுக்கலாம் டோல். என்னவோ பாதி தூரத்துக்கு வந்து நம்ம இருந்து பாண்டிச்சேரி பழைய ரோடு போகிற மாதிரி இருக்கு. ஏற்காடு ட்ரை பண்ணுறவங்க இந்த ரூட்டில் கண்டிப்பாக வரலாம். ரூட்டும் சொல்லிடுங்க. ரூட்னா ரூட் அப்படி இல்லை. காமெடி பண்ணாத. அதேதான், காமெடி பண்ணாத. பாருங்க எப்படி வராரு பாருங்க. இப்போ ஆப்போசிட்ல இந்த மாதிரி தான் வராங்க. எங்கேருந்து எப்படி வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது, திடீர்னு வராங்க. ஓகே, பைபாஸ்லேருந்து உள்ளே கனெக்ட் ஆகணும். குப்பனூர் சொல்லி ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். அந்த ரைட் எடுத்தீங்கன்னா இது டேரெக்டாக ஏற்காடு போகிற ரோடு தான். பட் என்னென்னா சேலம் ரோடுக்கும் இதுக்கு என்னென்னா சீனியர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரோட்ஸ் எல்லாமே. சரி, அதனால் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சராக தான் இருக்குது. ஏன்னா ரோடு எல்லாமே சிங்கிள் ரோடு. ஸோ ஓவர்டேக் பண்ணுறது, ஆப்போசிட்டில் வந்தால் நம்ம ஒதுங்கிறது கூட கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது, ஓவர்டேக் பண்ணுறது தான் கஷ்டம். பாருங்க, அவங்க வழியே விட்டாலும் என்னால் போக முடியல. ரோடு நல்லா தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஆனால் செம்ம வியூ. சைடில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு, தென்னை மரம் தான். ரெண்டு சைடும் தென்னை மரம் தான். நடுவில் ரோடு, அதுக்கு நடுவில் வீடு. அப்பா, அடடே, இப்படி ஒரு ரோட்ல நாங்க டிராவல் பண்ணது இல்ல. இதுல நீ பைக்ல வந்தா எப்படி இருந்திருக்க யோசிச்சு பாரு. ஐயோ வரலையே. ஐயோ செம்மையா இருக்குது படி. வா, இது வந்து டோலுக்கு காசு வாங்குறாங்க போல. என்ன பிக்கப். ஓகே, தேங்க்ஸ். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு ரீயூசபிள் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கை ரொம்ப தவிர்க்கிறது. பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லது. எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது. எடுத்துகிட்டு போனாலும் அதை வந்து அங்கே போடாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு எதுனா குப்பத்துக்குள்ளே போடுறது இன்னும் நல்லா தான் இருக்கும். காருக்கு வந்து 50 சார்ஜ் பண்ணாங்க. டெம்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரேட்டு, பஸ்ஸு லாரி அதுக்கெல்லாம் வந்து 100, ஆட்டோக்கு வந்து 25ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே நமக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்கும் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த பேக்கும் கொடுக்குறாங்க. ஏற ஆரம்பிச்சிட்டோம். வருது. ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. இவங்க தான் சரக்கு அடிக்கிறாங்க. காய்ஸ், நான் பண்ணாதீங்க காய்ஸ். பண்ணீங்கன்னா சரக்கே அடிக்காதீங்க காய்ஸ். எதுக்கு காய்ஸ் சரக்கு அடிக்கிறீங்க? கூட இருக்கிறவன் தான் பிரச்சனை. சரக்கு அடிக்கிறவன் நல்லா நிம்மதியாக தான் இருப்பான். இதுதான் ஏற்காடுன்னு காட்டுது. இதுதான் இப்படி ஒரு ரோடு காட்டுது. இதில் போயிட்டு அதில் வரலாமா? சரி, ஓகே. அப்படி இது நல்லா இருக்கும். செம்ம சில்லுன்னு இருக்கு.
சரி, ஏன்னா 2 ரூட் காமிச்சிருந்தீங்க. ஸோ இதில் பக்கத்தில் ஒரு லோக்கலில் ஒரு ஆள் அவரே வந்து கூப்பிட்டு கேட்டார், ஏற்காடு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட கேட்டு எந்த ரூட் நல்லா இருக்குமோ அது போகிறோன்னு சொல்லி இப்போ அந்த ரூட் வந்தோம். பட் வர்த்து செம. இதில் என்னன்னா சிக்னல் வர சிக்னல் கட்டு போட்டு செம்ம அட்வென்ச்சர் நமக்கு. தயவு செஞ்சு இப்படி ஒரு ரோடை வந்து மிஸ் பண்ணாமல் ஏற்காடு வந்தீங்கன்னா அந்த ரோடு மிஸ் பண்ணுற மாதிரி யோசிக்காமல் வண்டி எடுத்துன்னு வந்துடலாம் போல ஒரு பைக்கை. செம்ம சில்லுன்னு காற்று. இல்லை தண்ணி வேறு இடம் போட அந்த சைடில் இருந்தது. சத்தம் கேட்குது தண்ணிக்கு சத்தமும் கேட்குது. சத்தம் கேட்டுன்னு இருக்கு. வெயில் அடிக்குது ஆனால் ஜில்லுன்னு இருக்கு. நம்ம கொடைக்கானல் பாதி ஏறினதுக்கு அப்புறமா ஒரு சில்னஸ் ஒன்று தெரியும் பாருங்க. பாதி மலை ஏறினதுக்கு அப்புறமா ஒரு சில்னஸ் தெரியும். இது வந்து ஏறின உடனே தெரியுது நமக்கு. கொஞ்சம் ஏறின உடனே சில்லுன்னு இருக்கு. ஏற்காடு போட்டிருக்காங்க. இது சேலம் போறது ஏற்காடு மாராமங்கலம். அது ஓகே பாருங்க ரோட. ஐயோ கீழே இங்கே ஓடுது தண்ணி. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆரம்பிச்சுறாங்க. பெங் பெங்னு செம்மையா இருக்கு வெளியே. நான் கையை நீட்டி செலவுட்டி தள்ளுறா ஏத்திட்டானா சம்ம குருமா போட்டுருவாங்கடா இங்க. ஹலோ சரியான ரோடு ஹலோ. செம்ம ஸோ ஃபைனலி இது எந்த ஊர்? ஏலகிரி ஏற்காடு. ஃபைனலி ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி 8 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ வந்து ரீச் ஆகிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு சரி பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆனால் இவங்க பார்த்தீங்களா சின்ன குழந்தையாக மாறிட்டு இருக்காங்க போல். பெருசாக கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவுமே கிடையாது. சில்னஸ் இருக்குது, அதே மாதிரி நல்லா வெயிலும் அடிக்குது. இங்கே வந்தால் வெயில் அடிக்கிறோம் ஆனால் சில்னஸ் இருக்குது இல்லாமல் இல்லை இருக்குது. பட் ஆனால் வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறது, நமக்கு இப்படி தான் அமையும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய் சுற்றி பார்க்க போயிடணும். அவ்வளோதான், வந்தாச்சு சுற்றி பார்க்க போகலாம். பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி இப்படின்னு கிளம்பி வந்து ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி இங்கே வந்து ஒரு ப்ரெட் ஆம்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு நேராக இங்கே வந்தோம் அப்படின்னா எந்த டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வாக்கிங் பண்ணி உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இப்படி வந்து இந்த வாட்ச் டவர் ஏறி ஃபுல் வியூஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்ப போகும்போது வியூஸ் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போகலாம். இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்திருக்கு போல். பட் இப்போதைக்கு எந்த ஷாப்ஸும் இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரீசன் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோதான், இதுதான் நாங்கள் பார்த்தோம். அது உங்களுக்கு வந்து வீடியோலையும் போடுவோம், பாருங்கள். இருந்த கடையெல்லாம் இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, கடையே இல்லை. அங்கே வந்து இப்படி சுற்றிட்டு இப்படி வந்து இப்படி பார்த்துட்டு இப்படியே போகலாம். ஸோ பகடா வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அகைன் ரெசார்ட்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் ஆகிட்டு ரெசார்ட்லேயே ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வெயின் பண்ணிட்டோம். டே 2ல் என்ன பண்ணுறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க.